இந்த வீடியோவை பார்க்குற உங்களை நிறைய பேர் என்ன யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. சீரியல்ஸில் ஒரு ஓரமாக பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இனிமேல் என்ன உங்கள் வீட்டு கல்யாணத்தில் பார்க்க போகிறீங்க? புரியல. ஆமாங்க, இனிமேல் நாங்கள் வெட்டிங்ஸ், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். கல்யாணங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு கண்ணில் டியர்ஸ், தோஸ் ஆர் ஜஸ்ட் நாட் பிக்சர்ஸ், அது லைஃப் டைம் மெமரிஸ். ஸோ அந்த மாதிரி மெமரிஸை க்ரியேட் பண்ண தான் நம்ம ஸ்டுடியோ நாங்கள் இருக்கோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டுடியோவுக்கு கொடுங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து பண்ணி தருவோம். நம்ம ஸ்டுடியோ, நம்பி கொடுங்க, நல்லா பண்ணி தருவோம். முடிஞ்சுங்க. வாவ், சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸுங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேங்க. இருங்க, எப்படி போவீங்க? ஆட்டோ புக் பண்ணி தான். ஏங்க, என்ன டைம் ஆகுது? இந்த நேரத்துல தனியா போறேன்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்களே கொண்டு போய் விட்டுட்டு வரோம். இல்லைங்க, எங்களுக்கு லேட் ஆகுறதெல்லாம் பழக்கம் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்லைங்க. என்னங்க? இல்லைங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்கள் எப்படி இந்த கை வச்சுட்டு வரீங்க? இல்லை, நீங்க இருங்க. என்னங்க? சொல்லுமா. ஏங்க, நீங்க கார் ரெடி பண்ணுங்க, நம்ம இவங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம். சரி, அப்போ நான் காரில் இருக்க, வந்துடுங்க. ஆ, இல்லைங்க, இருக்கட்டும், எதுக்குங்க அதெல்லாம்? பரவாயில்ல. பரவாயில்ல, நீங்க வாங்க. சரிங்க. சரிங்க, போயிட்டு வரேன். டோர் கொஞ்சம் தரங்களேன். இல்லைங்க, இருக்கட்டும், பரவாயில்ல. தரங்க, ஓப்பன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எதுக்குங்க, நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி, பார்த்து பத்திரமா இருக்கட்டும். போயிட்டு வாங்க. ஓகே, சரிங்க, பாய். ஓகே, பாய். பாய் அண்ணா. ம். அப்பா அப்பா, செம்ம டயர்டாக இருக்கு. எங்கே போய் சாப்பிடலாமா? இப்போ என்ன உனக்கு? நான் லேட்டாக வந்துட்டேன், அதை வச்சு ஏதாச்சும் ஒரு சண்டே கிட்ட போடணும், அப்படிதானே? ஐயோ மேடம், நான் அப்படி சொல்லவே இல்லை. என்னப்பா உங்களுக்கு சாப்பிடணும் அதானே? வாங்க போலாம். ஆ, ஹலோ, யாரு? ஆமாங்க, சொல்லுங்க. 13th இல்லை மேம், ஃப்ரீ இல்லை மேம் அன்னைக்கு. இருங்க, சரி, இல்லை மேம், பண்ணிக்கலாம். என்ன டேட்லன்னு சொன்னீங்க? ஓ, அப்படிங்களா? சரி, ஓகே. உங்கள் பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா மேம்? சரி, ஓகே மேம், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அனுப்புகிறேன். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்குள்ளே உங்களால் என்ன முடியும் எதுன்னு சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க மேம், ஓகே, தேங்க்யூ. இல்லை, பிரச்சனை இல்லை மேம், நான் என் ஒர்க் அப்புறம் கூட பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்க்யூ. அஸ்வின், இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? என்னன்னு சொன்னாதானடா தெரியும். ஆ? உங்களுக்கு அதெல்லாம் புரியாது பூஜா. உங்களுக்கு எப்போ பாரு வேலை 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 வேலை, அது ஒன்றும் தானே. யார் எப்படி போனா என்ன? உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. கொஞ்சமாச்சும் என் ஃபீலிங்ஸ் பற்றி என்னைக்கா நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களா? ஆ? என்னடா நீயும் மற்றவங்கள மாதிரி புரிஞ்சுக்காம பேசுற? என் வேலை இப்படிதான் இருக்கும் தெரியும் தானே. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரம் தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். அதுலயே இப்படி சண்டை போட்டா எங்கடா போறது? ஆமா மேடம், நீங்க என் கூட இருக்கிறதே அந்த கொஞ்ச நேரம் தான். அதானே என் பிரச்சனையே. ஹே, நீ என்னடா வேலைக்கு போற? இவன் வேலையை முடிச்சுட்டு உன்னோட மிச்ச டைம்ல தானே என் கூட டைம் ஒதுக்குற. அதுக்கு நான் உன்னை ஒண்ணுமே சொல்லலையே அஸ்வின். பூஜா, என் ஒர்க்ல எனக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு. இந்த டைம் டு இந்த டைம் தான் ஃபிக்ஸ்டா இருக்கு, புரியுதா? ஆனா உனக்கு அப்படி இல்ல. நீ எப்போ போற, எப்போ வர அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன் உனக்கே தெரியாது. டேய்,
இதெல்லாம் தெரிஞ்சு முன்னாடியே பேசி தான் நம்ம கமிட்டே ஆனோம். இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற டைம்ல இப்படி வந்து பேசுற? எனக்கு புரியல அஸ்வின். இது எல்லாமே நம்ம ஃபியூச்சருக்காக தானே பண்றேன். அப்படி என்ன மேடம் ஃபியூச்சர் பத்தி யோசிச்சிருக்கீங்க? இப்போ நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிச்சா கடந்து வந்த பாதையில ஒரு ஹாப்பி மூமெண்ட் கூட இருக்காது. அதெல்லாம் உனக்கு புரியாதுல பூஜா. அஸ்வின், நான் திரும்பியும் சொல்றேன், என் ஒர்க் இப்படிதான் இருக்கும். இதெல்லாமே தெரிஞ்சுதான் நீ என்கிட்ட வந்து பேசின. நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசி தான் கமிட்டி ஆயிருக்கோம் அஸ்வின். ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும், வீடு கட்டி நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா இப்போ இப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரிங்க மேடம், நீங்க லேட் நைட் போயிட்டு வரீங்களே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நீ சொல்ற ஃபியூச்சரே எல்லாம் போயிருமே. புரியுதா உனக்கு? ஏய், என்னடா பேசுற அஸ்வின்? கொஞ்சமா யோசிச்சு தான் பேசுறியா? நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு அஸ்வின். ஆமா மேடம், தப்பு தான். ஆனா நான் பேசுனது தப்பு இல்ல, உன்னை லவ் பண்ணதான் தப்பு. ச்சீ, நீயும் மத்தவங்கள மாதிரி தான் ப்ரூவ் பண்ணிட்டல்ல. ச்சே. ஏய், ஏன்டி பொறுப்பே இல்லாம மொபைல் நோண்டிட்டு இருக்க? என்னடி பண்ணணுங்கிற? ஏய், நான் தான் வேற மெஹந்தி ஆர்டிஸ்ட பார்க்க சொன்னல, வேற யாரும் செட் ஆக மாட்றாங்கடி. ஆமா இல்ல, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நேத்து இன்ஸ்டால ஒரு கான்டாக்ட் எடுத்தேன், இரு கால் பண்ணி பாக்குறேன். சரி. ஹலோ. ஹலோ, பூஜா மெஹந்தி ஆர்டிஸ்ட் தானே நீங்க? ஆமா மேம், சொல்லுங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் வரப்போகுது, அதான் மெஹந்திக்காக உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். பிரைஸ் நீங்க எவ்வளவுங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிசைன்ஸ் மேம். அப்படியாங்க, சரி ஓகே. டிசைன் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றீங்களா? இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். அப்படிங்களா? சரி ஓகே மேம். டிசைன் அனுப்புறாங்களா, நம்ம பாத்துடலாம். சரி. இதோடி அனுப்பியிருக்காங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குடி. ஆமாடி. ஆமால, இந்த டிசைன் எவ்வளோன்னு கேளு. இரு ஒரு நிமிஷம், நான் கேக்குறேன். சொல்லுங்க மேம், பாத்துட்டீங்களா? உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் மேம். இந்த டிசைன்ஸ்க்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இது ஒரு 4K கிட்ட வரும் மேம். 4K வாண்டி? நம்ம பட்ஜெட் இல்லடி. இரு ஏங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து வாங்கிக்கிறீங்களா? இல்ல மேம், ஃபுல் அண்ட் டபுள் சைட் பண்ணணும் இல்லையா? சரி, நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 3-5. சரிங்க மேம், பண்ணிக்கலாம். சரி, அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் தேவைப்படுது, சென்ட் பண்றீங்களா? வேணாம். ஒரு நிமிஷம் இரு. சரிங்க மேம், இந்த உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேங்க, உடனே அனுப்புங்க. என்னடி ஃபோன் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. சொல்றத கேளு. இவங்க கிட்ட டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த டிசைனை வாங்கி கம்மியா எங்க போடுறாங்களோ அவங்க கிட்ட இதே டிசைனை போட்டுக்கலாம். எப்படி? வேணாண்டி, பாவண்டி அவங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், கொஞ்சம் முட்டு வா. ஹலோ. ஹலோ பூஜா, சொல்லுங்கக்கா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. பூஜா, நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்குடா, அது என்னால பண்ண முடியல. நீ போய் பண்ணிடுறியா? அக்கா, நாளைக்கா? ஆமாடா, நாளைக்கு தான். இல்ல, நான் கோன்ஸ் எதுவும் ப்ரிப்பேரே பண்ணலையேக்கா. நாளைக்கு எப்படிக்கா போய் போட முடியும்? அதுல என்னடா இருக்கு? ஃபேன்சி ஸ்டோர்ல போய் ரெடிமேட் கோனை வாங்கிக்கோ. நீ உன் கோன்ல மாத்தி போய் போட்டு வந்துரு, முடிஞ்சது. கஸ்டமருக்கு என்ன தெரியவா போகுது? இல்லக்கா, அது செட் ஆகாதுக்கா. அந்த மாதிரி பண்ண மாட்டேன்க்கா. அட என்னம்மா நீ, போய் பண்ணுமா. நமக்கும் ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் இருக்குல்ல. இல்லக்கா, எனக்கு ஃபினான்ஷியலாக நீட் இருக்கிறதுலாம் உண்மைதான். பட் நாளை பின்ன ஏதாவது அலர்ஜி வந்துச்சுன்னா கஸ்டமர் நம்ம மேலே வச்சிருக்க ட்ரஸ்ட்டு போயிரும்க்கா. அது நல்லா இருக்காதுக்கா. வேணாம்க்கா, நான் அந்த ஆர்டர் எடுக்கல. அட என்னம்மா நீ ஓவரா பேசிட்டு இருக்க? அப்படியே யாருமே பண்ணாததான் உன்னை பண்ண சொல்றேனா? சரி வைமா போன, நான் பாத்துக்கிறேன். அது இல்லக்கா. எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்க, ரெடிமேட் கோன்ஸ் வாங்கிட்டு போய் போட்டுருன்னு. இந்த மாதிரி 1-2 பேர் பண்ணுறதுனால தான் ஒட்டுமொத்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்க்கும் கெட்ட பேர்.
அண்ணே வீட்ல அண்ணி எல்லாரும் சௌக்கியமா எல்லாரும் இருக்காங்க. நல்லா சௌக்கியமா இருக்காங்கம்மா. வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. சரி போ, ரெடி ஆயிட்டு வா போ. சரி மாமா, உட்காந்து பேசிட்டு இருங்க. இது வந்து சரிம்மா சரிம்மா. என்னண்ணே திருதுப்புடு வந்திருக்க? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம திவ்யாவுக்கு வந்து ஒரு நல்ல வரணும் வந்தது, பேசி முடிச்சிட்டேன். சரி அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க. கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணுமா. கண்டிப்பா வந்துருவோம்னே. அப்புறமா ஒரு சின்ன உதவி பண்ணணும். சொல்லுண்ணே. நம்ம பூஜா வந்து நம்ம திவ்யாவுக்கு மெஹந்தி போட சொல்லலாம்ல, அவ தான் நல்லா போடுவாள்ல. அதனால என்னண்ணே இருக்குது, போட சொல்லிடுற. வானே உட்காரு, உள்ள போய் உட்காரு, நான் கூட்டிட்டு வந்து. அதெல்லாம் இருக்கட்டும், உன் பொண்ணுங்க அண்ணே பக்கத்துல மெஹந்தி போட போயிருக்கானே. என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்கீங்க? நீயும் உன் புருஷனும் கல்யாண வயசுல வீட்டுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க எண்ணமே இல்லையா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு அவளை அனுப்பி வச்சுட்டு இருக்கீங்க. ஒழுங்கா அவ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை பார்க்க சொல்லுங்க. அப்புறம் ஒரு நாள் இங்க வந்து ஐயோ அண்ணா இப்படி ஆகி போச்சு சொன்னேன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அண்ணா நானும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு தானா இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறானா. சொல்லி பாக்குறேண்ணா. அது எப்படி கேட்காம இருப்பா? 2 நாள் வீட்டுக்குள்ள அடைச்சு வை, அப்புறம் எப்படி கேட்காம போறான்னு நான் பாக்குறேன். பிள்ளைய வளர்க்க தெரியல உங்களுக்கு எல்லாம், எதுக்குமா பிள்ளை? சரிண்ணா, நான் பேசுறேண்ணா. நானு என்னமோ பண்ணி தொலைங்க போங்க. அண்ணா அண்ணா வானே, உள்ள வந்துட்டு போனேன். ரொம்ப சந்தோஷமா, அவளே போட சொல்லிருமா. சரிங்கண்ணே. அப்புறம் நான் கிளம்பட்டுமா? அப்படியாண்ணே, சரிங்கண்ணே. மா, உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? அன்னைக்கு என்னமோ அவ்வளவு பேச்சு பேசிட்டு போனாரு, உங்க பொண்ணை ஒழுங்கா வளர்க்க தெரியல அது இதுன்னு. இப்ப இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு அவர் பொண்ணுக்கு மெஹந்தி போட்டு விட சொல்லி போறாரு. ஏய் மாமா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லும். மெஹந்தி போட சொன்னா போடு. ஆமாமா, நானும் என் நல்லதுக்காக தான் சொல்றேன். அவரை காசை கொடுக்க சொல்லு, அப்ப நான் மெஹந்தி போடுறேன். இல்லன்னா என்னால போட முடியாது. ஏண்டி உன்னை தூக்கி வளர்த்தவர்கிட்டயே காசு கேட்பியா நீ? 4 வீட்டுக்கு போய் மெஹந்தி போட்டு சம்பாரிச்சிட்டேன்னா சொந்த பந்தத்தையே காசு கேட்பியா நீ? நீ எனக்கு உங்க வீட்ல இருக்க ஆளுங்களை விட்டு கொடுத்து பேசியிருக்க. என்னால காசு கொடுக்காம எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படியா? பாத்துருவோம்.